முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை தற்போது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். வணக்கம் பால், கூடுதல் விவரம் என்ன? அதாவது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலுமே பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இன்றும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. திமுக சார்பாக வாக்காளர் பட்டியல் விவகாரம் மிக முக்கியமான பிரச்சனை, அதனை விவாதிக்க வேண்டும் என்று மக்களவையில் திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு நோட்டீஸ் கொடுத்திருந்தார். அதே போன்று காங்கிரஸ் கட்சிகளும் நோட்டீஸ் கொடுத்திருந்தன. மாநிலங்களவையில் கீழடி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருந்தார். பல்வேறு கட்சிகள் பஹல்காம் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். ஆனால் எந்த நோட்டீஸும் எதுவும் விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று இரண்டு அவைகளிலுமே தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் முதலில் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு அவை தொடங்கிய போதும் தொடர்ந்து இரண்டு அவைகளிலுமே இதே பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். இதன் காரணமாக தற்போது மாநிலங்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையிலும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் இந்த பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மாநிலங்களவையிலும் மக்களவையும் ஒத்திவைக்கக்கூடிய நிலைமைதான் தொடர்கிறது. இரண்டு அவைகளுமே 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி பால்.